பாகிஸ்தானை வந்து யூஎஸ் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறது. ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது? யூஎஸ் ஒரு நல்ல கண்ட்ரியா இல்லை மோசமான கண்ட்ரியா அதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நானும் நிறைய ஹாலிவுட்ஸ் மூவிலாம் பார்ப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு இமேஜ் வரும். அதாவது நம்ம யூஎஸ் வந்து ஒரு நல்ல நாடு, உலகத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. நான் தான் வந்து நிறைய ஸ்பேஸ் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க தான் வந்து முன்னாடி வந்து காப்பாற்றுறாங்க ஸ்பேஸில் உலகத்தை. அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க வந்து ரொம்ப கீழே இறங்கி வேலை பார்க்குறாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கவே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து சைனா பண்ணது வந்து ஈஸியாக எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனால் அமெரிக்கா பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனை. ஸோ அமெரிக்கா என்னென்ன பண்ணுது அதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதேமாதிரி பாகிஸ்தானுக்கும் அமெரிக்கா உள்ள ரிலேஷன்ஷிப் அதை கிளியர் கட்டாக சொல்கிறேன். ஏன் அமெரிக்கா வந்து ரொம்ப 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 பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுது அதையும் நான் கிளியர் கட்டாகவே சொல்கிறேன். ஓகே, போகலாம் அந்த டிக்கு. ஓகே, ட்ரம்ப் வந்து ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க, இந்தியாவில் நீங்கள் எந்த ஃபேக்ட்ரியும் போடாதீங்க. ஆப்பிள் டெம்கிட்ட சொல்லியிருக்காங்க டேரெக்டாக, இந்தியாவில் எந்த ஃபேக்ட்ரியும் போடாதீங்க, நீங்கள் டேரெக்டாக அமெரிக்காவில் போடுங்க. இந்தியாவில் பண்ணால் இந்தியா தான் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. டிம் குக் அதுவும் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு ட்ரம்ப். ஆனால் டிம் குக் வந்து அவர் வந்து அந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா இந்தியாவில் தான் போடணும்னு ஆசைப்படுறாரு, அவர் போட்டார் ஆக்சுவலாக. ஓகே, இதில் வந்து கிளியர் கட்டாக தெரியுது அவர் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு டிம் குக். ஆனால் அப்படி இல்லை. 2024 டாப் 5 சேல்ஸ் ஃபோன்ஸில் 2 ஐஃபோன் வந்து ஆப்பிள் 15 செகண்ட் ப்ளேஸு, இன்னொன்று ஆப்பிள் 13 வந்து 4th ப்ளேஸ். ஸோ இந்தியா வந்து நல்ல ஒரு க்ரோயிங் கண்ட்ரி, அதே பாப்புலேஷன் அதிகம், அது யங் பாப்புலேஷன் அதிகம். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது இந்தியாவில் ஆப்பிளுக்கு. ஓகே, நம்ம வந்து ஐஃபோனுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் போடுறதில்லை. ஸோ அதனால் அவங்களுக்கும் ஒரு வின்-வின் சிச்சுவேஷன். இந்தியா ஒரு க்ரோயிங் கண்ட்ரி, அதேமாதிரி இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாலும் கொஞ்சம் ரேட் கம்மி, அந்த மாதிரி யோசிச்சு பண்ணுறாங்க. இன்கேஸ் யூஎஸில் போட்டால் கூட அவங்களுக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். ஏன்னா யூஎஸில் வந்து லேபர் சார்ஜஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க இந்தியாவை செலக்ட் பண்ணிட்டாங்க ஒரு சைனாவோட ஆல்டர்னேட்டிவாக. ஓகே, இது ஒரு குட். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் இது சொல்லலாம். 22ஆந்தேதி 2022 பேல்காம் அட்டாக் நடந்துச்சு. அதில் 26 இன்னசென்ட் பீப்புள்ஸை வந்து பாகிஸ்தான் டெரரிஸ்ட் வந்து கொண்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு 26 என்ன நடந்து தெரியுமா? யூஎஸ் கம்பெனி வேர்ல்டு லிபர்ட்டி ஃபைனான்ஸ்னு ஒரு கம்பெனி வந்து பாகிஸ்தானில் ஒன்று வேர்ல்டு லிபர்ட்டி ஃபைனான்சியல் வந்து பாகிஸ்தானில் ஒரு கிரிப்டோ கரன்சி ஹப் வந்து செட்டப் பண்ணுறாங்க. இதோட ஓனர் யார் தெரியுமா? எஸ், 60% மேலே ட்ரம்ப்போட ஃபேமிலி தான் ஓன் பண்ணுது. ஸோ இன்டைரக்டாக ட்ரம்ப்பே வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கார் பாகிஸ்தான் மேலே. பாகிஸ்தானுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு, கிளியர் கட்டாக தெரியுது. ஓகே, அது மட்டும் இல்லை, மொத்தம் இந்தியாவிலேருந்து யூஎஸில் வந்து 71% கிட்ட மக்கள் வந்து வேலை பார்க்குறாங்க H1B விசாவில். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ வந்து ஜூலை 5 வந்து அந்த ஒரு பில் போடுறாங்க, 5% ரிமிட்டன்ஸ் டேக்ஸ் போட்டால் இதில் அதிகமாக பாதிக்கப்படுது இந்தியா தான். ஸோ ட்ரம்ப் வந்து கிளியர் கட்டாக இந்தியாவுக்கு ரொம்ப த்ரெட் கொடுக்குறாரு. அவங்க ஸ்டாப் பண்ணணும் ரொம்ப 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 யோசிக்காரு. இது கிளியர் கட்டாக தெரியுது. ஓகே, அதுமாதிரி பாகிஸ்தான் யூஎஸோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியும் பார்க்கலாம். ஓகே, இதுக்கு யாருமே அந்தளவுக்கு தமிழ் நான் சொல்லதில்லை, நான் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, இதை வந்து நான் கிளியர் கட்டாக சொல்லலை. பாகிஸ்தான் அண்ட் யூஎஸ் வந்து எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு நம்ம யோசிப்போம். இந்தியா தான் ரொம்ப க்ளோஸ்னு இல்லை, பாகிஸ்தான் எவ்வளோ ரொம்ப ரொம்ப க்ளோஸு. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது, அதுமாதிரி யூஎஸ்க்கும் நிறைய பெனிஃபிட் இருக்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, இந்த பேல்காம் அட்டாக்கை பற்றி வெஸ்டர்ன் மீடியா வந்து அந்தளவுக்கு பெருசாக பேசினாலும் அவங்க ஒரு நியூஸ் ஆப் சொல்கிறாங்க, இல்லை ஒரு பிரச்சனை இது வரைக்கும் எத்தனை அட்டாக் நடந்திருக்கு அது எதுவுமே கிளியர் கட்டாக சொல்லலாம். வெஸ்டர்ன் மீடியாவுக்கு வந்து அது வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு தோணவே இல்லை உண்மையை சொல்லப்போனால். ஓகே, கரெக்டாக எவிடன்ஸ் இருந்துச்சு. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து ஓல்ட்லேருந்து சொல்கிறேன். பின் லேடன் வந்து பிடிச்சது வந்து ஆர்மி கேம்ப் பக்கத்துலேயே பாகிஸ்தானில். ஓகே, ரெண்டாவது வந்து நம்ம அட்டாக் பண்ண இடத்துல வந்து ஆல்ரெடி டிக்டாக்லேயே வீடியோ போட்டிருக்காங்க இங்கே என்னென்ன நடந்துச்சுன்னு. ஸோ அதுவும் கிளியர் கட்டாக தெரிஞ்சிச்சு நம்ம அட்டாக் பண்ண இடம் கரெக்டான இடம்னு. ஓகே, அட்டாக் பண்ணி இறந்தவங்க வந்து அவங்களுக்கு வந்து இறுதி சடங்கு நடந்துச்சு. அப்போ வந்து அதில் வந்து ஒரு டெரரிஸ்டே வந்து முன்னாடி நின்று இது பண்ணார், பேசினார். அந்த ஃபோட்டோ கூட பாருங்கள். ஓகே, இதுலேருந்து கிளியர் கட்டாக தெரியுது இன்னும் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணி தான் இருக்குது. பின்னாடி கூட ஆர்மி சீஃப் எல்லோரும் இருக்காங்க. இதுலேருந்து என்ன கிளியராக தெரியுது, இன்னும் அவங்க கோஆர்டினேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க டெரரிஸ்ட் கூட. அது மட்டும் இல்லை, டிஃபென்ஸ் மினிஸ்டரில் என்ன தெரியுமா சொல்லியிருப்பார், நாங்கள் 30 வருஷமாக இது பண்ணணும்னு சொல்லியிருப்பார், 30 வருஷமாக டெரரிஸ்ட் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பார்.
நான் 3 டெக்கேடை வந்து டெரரிஸ்ட் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லியிருப்பார் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. ஆனால் அவர் இன்னொன்று சொல்லியிருப்பார், இதெல்லாம் நாங்கள் வந்து அமெரிக்காவுக்காக தான் பண்ணோம், அதே மாதிரி வெஸ்டர்னுக்காகவும் தான் பண்ணோம், யூகேக்காக பண்ணோம் அப்படின்னு எல்லா கண்ட்ரியும் இழுத்து விட்டுருவார். ஸோ இதனால கூட வெஸ்டர்ன் மீடியா வந்து அந்தளவுக்கு வெளியே பேசலை. வெளியே இந்தளவுக்கு கூட அதனால கூட வெஸ்டர்ன் மீடியா அந்தளவுக்கு பேசலை. ஓகே, அதே மாதிரி ஒரு யூஎஸ் வந்து ஒரு நாட்டுக்கு அதிகமாக ஃபண்ட் கொடுத்ததில் என்ன தெரியுமா, அது பாகிஸ்தான் தான். அதிகமாக எய்ட் ஃபண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாகிஸ்தானுக்கு. ஏன், இது எல்லாமே ஒரு கிளியர் கட்டாக இந்த வீட்டில் பார்க்கலாம். ஓகே, 1950s வந்து யூஎஸ் வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா சோவியத் யூனியன், இப்போ சோவியத் யூனியன் வந்து பயங்கரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணால் நமக்கு ஆபத்துன்னு சொல்லி அமெரிக்கா வந்து ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாங்க. அப்போ வந்து இந்தியா வந்து நான் அலைன்மெண்ட் பாலிசி தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் பாகிஸ்தான் வந்து அலைன் பண்ண ரெடியாக இருந்தாங்க. ஸோ அவங்க பாகிஸ்தான் கூட அலைன் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்து சோவியத் யூனியனை தடுக்க அவங்களுக்கு ஒரு பக்கத்தில் இருக்க நாடு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி அவங்க அதை பண்ணாங்க. ஸோ பாகிஸ்தானும் நல்லா கோஆர்டினேட் பண்ணாங்க. ஓகே, 1954 வந்து யூஎஸும் பாகிஸ்தான் வந்து ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. இதில் வந்து பாகிஸ்தானுக்கு என்ன பெனிஃபிட்னா, அவங்களுக்கு வந்து மிலிட்ரி ஆட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி யூஎஸ்க்கு வந்து அவங்க இன்டெலிஜென்ட் பேஸ் வந்து அங்கே வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 இது நடந்துச்சு. ஓகே, தன்னோட ட்ரம்ப் கார்டு வந்து பயங்கரமான இடம். ஏன்னா சைனா, ரஷ்யா அண்ட் பாகிஸ்தான் இந்த 3க்கும் நடுவில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டாக இருந்தாங்க பாகிஸ்தான். ஸோ அதனால் அவங்க யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. 1999 வந்து சோவியத் யூனியன் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து இன்வைட் பண்ணலான்னு பார்த்தாங்க. உள்ளே போய் எல்லாத்தையும் எடுக்கணும், பிடிக்கணும்னு நினச்சாங்க. யூஎஸ் வந்து $1 பில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி பாகிஸ்தான் ஹெல்ப் பண்ணி அவங்க இன்டர்நேஷ்னல் யூஸ் பண்ணி அவங்களும் ஒரு டெரரிஸ்ட் குரூப்பை உருவாக்கி டைரெக்டாக அவங்கள நிப்பாட்டதுக்காக அதுக்காக தான் தாலிபான் அந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் வந்துச்சுனாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க தடுத்து அதை வந்து சக்ஸஸ் பண்ணாங்க. சோவியத் யூனியனால் அடுத்து ஆப்கானிஸ்தான் உள்ள போகல, இன்வைட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இருக்கு நான் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன். அவங்க வந்து 1950ஸ்லேயே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. யூஎஸ் வந்து அவங்களோட அணு சக்தி திட்டத்தில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அமெரிக்கா தான், அவங்களோட அமெரிக்கன் சயின்டிஸ்ட் தான் வந்து ஃபுல்லாக பாகிஸ்தானுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து டெவலப் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. எஸ், அவங்கக்கிட்ட இருக்கிறது அணுவுக்கு முக்கியமான காரணம் ஒன்று அமெரிக்கா தான். ஓகே, 2001 செப்டம்பர் 11 ட்வின்ஸ் டவர்ஸ் அட்டாக் நடந்துச்சு யூஎஸில். பாகிஸ்தான் வந்து ஃப்ரெண்ட்லைன் பார்ட்னர் ஆனாங்க. அவங்களோட ஆனால் எனிமி வேறு, அல்கொய்தா அண்டு தாலிபான், அவங்க தான் அவங்களோட எனிமி. ஸோ அப்பவும் அவங்க 2 பேரும் ரொம்ப பார்ட்னர் ஆனாங்க, யூஎஸும் பாகிஸ்தானும். கேதி லூகர்னு ஒருத்தர் 2009 வந்து $1.5 பில்லியன் வந்து அவரை மிலிட்ரி ஆட்னு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ இது வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சு. அது இயர்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டே இருந்தார் 2009 வந்து ஒசாமா பின் லாடன் இஷ்யூவால் அதை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் $255 மில்லியன் வந்து எஸ்க்ரோன்னு தனியாக வச்சாங்க, அவங்களுக்கு பாகிஸ்தான் கொடுத்துட்டே இருந்தாங்க. 2021 வந்து யூஎஸ் வந்து ஆப்கானிஸ்தான் விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ அதனால் எந்த பெரிய ட்ரெடிஷ்னல் ஹெல்ப்பும் கிடையாது. ஸோ அவங்க ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, பாகிஸ்தான் யூஎஸோட தேவை அந்த அளவுக்கு இப்போதைக்கு இல்லை. பாகிஸ்தான் ஃபுல்லாக சைனா கூட க்ளோஸ் ஆகிட்டு சைனா கிட்ட தான் எல்லா மெட்டீரியல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து சைனா கூட நல்லா க்ளோஸில் இருக்குது. சைனா எல்லா நாட்டிலையும் கண்ட்ரிலையும் இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணி கொஞ்சமாக அந்த கண்ட்ரியில் இருக்கிறத எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காரு. சைனா வந்து பயங்கரமாக ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க எல்லா ஏரியாலையும். ஓகே, இதுதான் யூஎஸ்க்கும் பாகிஸ்தானுக்குள்ள ரிலேஷன்ஷிப். இதுலேருந்து கிளியர் கட்டாக தெரியுது யூஎஸும் பாகிஸ்தானும் எவ்வளோ குட் ஃப்ரெண்ட்ஸ்னு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்தியா மேலே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சும்மா அவங்க ட்ரேடிங் பார்ட்னர்னால நான் அந்தளவுக்கு பேசுகிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பாகிஸ்தான் மேலே தான் ஃப்யூச்சர். ஓகே, இப்போ வந்து யூஎஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரியை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு, அவங்க எவ்வளோ சாங்ஷன் போட்டு எவ்வளோ டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் வந்து ஓப்பனாக டெரரிஸ்டம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு சாங்ஷனே எதுவும் பண்ணதில்லை. ஆனால் மற்ற கண்ட்ரிக்கெலாம் எந்த மாதிரி டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்கன்னு கிளியராக சொல்கிறேன். அவங்க சூப்பர் பவரை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் பவர் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு கிளியராக சொல்கிறேன். ஓகே, பெரிய கண்ட்ரி இருந்துச்சு. ஒன்று சோவியத் யூனியன், இன்னொன்று வந்து அமெரிக்கா. 1991 வந்து சோவியத் யூனியன் வந்து கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் அமெரிக்கா தான் இன்னைக்கு சூப்பர் பவராக சொல்கிற அளவுக்கு பவர்ஃபுல் ஆகிடுச்சு. அமெரிக்கா பவர்ஃபுல்னா மற்ற கண்ட்ரி கம்பேர் பண்ணால் அமெரிக்காவோட மிலிட்ரி வந்து ரொம்ப பவர்ஃபுல். டாலர்ஸ் எல்லா கண்ட்ரிலையும் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட மணியோட வேல்யூ வந்து அதிகமாகிட்டே இருந்துச்சு. மூவிஸ், மியூசிக், டெக்னாலஜி எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அவங்க பண்ணுற மூவிஸ் எல்லாமே அமெரிக்கன்ஸ் வந்து எப்படி உலகத்தை காப்பாற்றுறாங்க, உலகத்துக்காக என்னென்ன பண்ணுறாங்க, ஒரு சூப்பர் ஹீரோ, ஒரு சூப்பர்
ரிச் ஒரு கண்டென்ட், ஒரு ஹை குவாலிட்டி கண்டென்ட் எல்லாமே போட ஆரம்பித்தாங்க. ஸோ அது வந்து நிறைய நாட்டை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சு. கண்டிப்பாக நிறைய பேர்த்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு அமெரிக்கன் அவெஞ்சர்ஸ் பாருங்கள், பேட்மேன், டிசி, சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், ஒரு சூப்பர் ஹீரோ எல்லாமே வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ அவங்க பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு யூஸ் பண்ண ஒரே ஒரு வெப்பன் வந்து சான்சன்ஸ். சான்சன்ஸ் ஓகே, அவங்க வந்து அவங்க பேச்சை கேட்கலன்னா அவங்களுக்கு சான்சன்ஸ் போட்டு அவங்கள ரொம்ப ரொம்ப டெஸ்ட்ராய் பண்ண யோசிப்பாங்க. அவங்களோட எக்கனாமியை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. இந்தியா கூட ஒருத்தர் பண்ணியிருக்காங்க 90s. அப்போ வந்து இந்தியா வந்து ஓகே முன்னேறிடுச்சு. ஓகே, எங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணலான்னா உங்களோட இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் நாங்கள் வந்து பிளாக் பண்ணிடுவோம். இதுதான் அவங்களோட ரூல்ஸ். ஓகே, சான்சஸோட எஃபெக்ட் எப்படி தெரியுமா? யூஎஸ் ஒரு நாட்டு மேலே சான்சஸ் போட்டால் அதோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 78% வரைக்கும் ட்ராப்பாக வாய்ப்பு இருக்குது. கம்பெனிஸ் வந்து 15 பில்லியன் to 19 பில்லியன் வந்து லாஸ் ஆச்சு. ஸோ சான்சன்ஸ்லாம் அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக சைனா மேலே சான்சன் போட்டாங்க. நிறைய 145%, 245% வரைக்கும் போட்டாங்க. ஸோ இதனால அவங்களோட எக்கனாமிலையும் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் இப்போ மறுபடியும் ரீஅனலைஸ் பண்ணி 30%, 40% கிட்ட பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து கிளியர் கட்டாதது 2 பக்கமும் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அவங்க ப்ராப்ளத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்காங்க. ஓகே, இது இன்னொரு நாடு வந்து நல்ல டக்கர் கொடுக்குன்னா அது வந்து சைனா தான். 2024 சைனாவோட ஜிடிபி வந்து 18.53 ட்ரில்லியன். இந்தியாவோட ஜிடிபி வந்து 3.93 ட்ரில்லியன். ஸோ 5 மடங்கு சைனா வந்து நம்மளோட பவர்ஃபுல். ஓகே, பட் இந்தியா வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோவிங் ஆகுது. லாஸ்ட் 10 இயர்ஸில் 2014 2024 வரைக்கும் இந்தியன் எக்கானமி 94% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேம் டைமில் சைனா வந்து 76% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்தியா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகாது. பட் சைனா பெரிய லீடில் இருக்குது. சின்ன லீடில் 5 மடங்கு ரொம்ப அதிகம். அது பெரிய லீடில் தான் இருக்குது. பெர் கேபிட்டாவும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. சைனாவில் வந்து $25,000 கிட்ட, அப்படி இந்தியாவில் வந்து $10,000 கிட்ட. 2 கண்ட்ரிஸும் க்ரோயிங் தான். பட் சைனா ரொம்ப ஃபாஸ்ட்டாக லீடிங்கில் இருக்குது. ஓகே, இந்தியாவுக்கு என்னென்ன சான்ஸ் இருக்குது ஃப்யூச்சரில் க்ரோத்தாக? ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவோட யங் பாப்புலேஷன் அதிகம். மேனுஃபேக்சர் செக்டர்லாம் வேறு லெவலில் சான்ஸ் இருக்குது. டிஜிட்டல் எக்கனாமி நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகுது. ஸோ வந்து ஒரு ஆயில் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரி, வேர்ல்டே அதிகமாக ஆயில் ரிசர்வ் இருக்க கண்ட்ரி வந்து வெனிசுலா. ஓகே, அது வந்து யூஏயோட அதிகம். இப்போ யூஏயில் வந்து துபாய் எல்லாம் இருக்குது. அது எவ்வளோ ரிச் கண்ட்ரியாக இருக்குது. ஆனால் அதோட ஆயில் ரிசர்வ் அதிகமாக இருக்க கண்ட்ரி வந்து வெனிசுலா. ஆனால் அதே ஒரு 7 மில்லியன் பீப்புளோட வேலை போயிடுச்சு. அவங்களோட கண்ட்ரியை விட்டு அவங்க 7 மில்லியன் பீப்புள் போயிட்டாங்க. அந்த மாதிரி அவங்க எக்கனாமி ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அவங்ககிட்ட இவ்வளோ ஆயில் இருக்குது, ஆனால் அப்படியும் அதை யூஸ் பண்ண முடியல. ஓகே, இதுக்கு ஒரே காரணம் யூஎஸ் தான். யூஎனோட ரிப்போர்ட்டில் பார்த்தா ஆர்டினரி பீப்புள் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க சான்ஸ்னால அப்படின்னு அவங்களே ஒரு ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து ஒரு பார்சல் வந்து யூஎஸ்க்கு அனுப்புனா அது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் ஒரு நாட்டோட எக்கனாமியை கொலாப்ஸ் பண்ணால் யூஎஸ்ஏ ஒரே ஒரு சின்ன சான்சன் பண்ணால் போதும். ஆக்சுவலி இந்தியா அங்கே ஓரளவு சூப்பர் பவராக இருக்கணும். ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி நம்ம பண்ணணும் அட்லீஸ்ட். ஓகே, அதுக்காண்டியாவது கண்டிப்பாக சூப்பர் பவராக இருக்கும். யூஎஸ் வந்து கிளியராக ஒரு கட்டத்தில் பாகிஸ்தானுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண கிளியர் தெரியுது. பாகிஸ்தான்கிட்ட இவ்வளோ பவர் எப்படி இருந்துச்சு? அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்ததே இவங்க தான். ஸோ அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் நம்ம சொந்தமாக பண்ணால் அது பிரச்சனை. ஸோ அது எனக்கு பிடிக்கல. ஸோ அவங்க வந்து பண்ணுற விதம் வந்து எனக்கு பிடிக்கல. அவங்க பண்ணலாம், மற்றவங்க பண்ணக்கூடாது. அவங்க எதுக்காக பண்ணுறாங்க அது எதுவுமே அவர் பார்க்க மாட்டேங்கிறான். ஸோ அதனால் அமெரிக்கா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேடு தான், என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஆக்சுவலாக உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. I know today a lot of countries are nervous about the US, okay? Let's be honest about it. We are not one of them.